ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு, வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்கிறாங்க. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சம் இருப்பது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதி மற்றும் உழவர் சந்தை திடல் இந்த 2 இடங்கள்ல அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மாறா கரூர் வேலுசாமிபுரம் பகுதி தவேகாவினர் பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் கரூர்ல நடந்த தாவேகாவினுடைய பிரச்சார கூட்டத்திற்கு பிறகு அங்கு ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 8 குழந்தைகள் உட்பட 40 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது. இந்த சம்பவம் தொடர்பா காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில என்னென்ன தகவல்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய 3வது வார தேர்தல் பிரச்சாரத்தை நாமக்கல், கரூர் ஆகிய பகுதிகளில் திட்டமிட்டிருந்தாரு. நாமக்கல் பகுதியில காலையில 8:45 மணி அளவிலும், கரூர்ல மதியம் 12 மணி அளவிலும் இந்த பிரச்சாரம் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரிவிச்சிருந்தாங்க தாவேக தலைமை. ஆனா அந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த பிரச்சாரம் நடக்கல அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. காலையில 8:45 மணிக்கு அங்க நாமக்கல்ல பேசுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க அவர் பேசும்போதே கிட்டத்தட்ட டைம் பாத்தீங்கன்னா ஒரு 12 மணியை கடந்திருந்தது. அதே மாதிரி கரூர்ல 12 மணிக்கு பேசுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரங்கள் தாமதமா 7 மணி அப்படிங்கிற டைம்ல தான் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கரூர்லயுமே பேசியிருந்தாங்க. கரூர்ல தாவேகாவினர் பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கு 2 இடங்கள்ல அனுமதி கேட்டு மாவட்ட காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துல கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதி மற்றும் உழவர் சந்தை திடல் இந்த 2 இடங்கள்ல அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில நாங்க ஒரு 10,000 பேர் வரைக்கும் வருவாங்கன்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அந்த கடிதத்துல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அந்த இடம் ஹை ரிஸ்க் பகுதி, அந்த இடத்துல அவ்வளவு மக்கள் அதிகமா கூடுனாங்கன்னா ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு அந்த 2 இடங்களுமே மறுக்கப்பட்டிருக்கு. அதற்கு மாறா கரூர் வேலுசாமிபுரம் பகுதி தாவேகாவினர் பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதற்கான காரணம், அதற்கு 2 நாட்களுக்கு முன்பா அதிமுகவினருடைய தேர்தல் பிரச்சார கூட்டமும் அதே பகுதியில தான் நடந்தது, கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில. சோ தாவேகாவினருக்கும் அதே இடத்துல பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்க கொடுத்த ஸ்ட்ரென்த் 137 ஆர்டர்லி கிரவுட், வெல் ரெகுலேட்டட், கண்ட்ரோல்ட், ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சது, ஸ்மூத்தா டிஸ்பர்ஸ் ஆனாங்க. இப்போ நேற்று எங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ்ல காயப்பட்டவங்களை வெளியே எடுத்து வரும்போது கூட கூட்டு வர முடியல. அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை நம்ம அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே கூட்டு போறதுக்கும் எங்களால் ஒழுங்கா அந்த கிரௌடை புஷ் பண்ணி கொண்டு போக முடியல. எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதுல யாரு கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. ஏன்னா இது நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் போட்டாலும் சரி, நீங்க 500 இல்ல 1000 போட்டாலும் சரி, 2000 போட்டாலும் சரி, இவ்வளவு ஒரு 10,000, 15,000, 20,000 இருக்கக்கூடிய கிரௌட் போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும்? இந்த சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பா. அப்போ நம்ம கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி, சமாதானமா பேசி, கொஞ்சம் லைட்டா புஷ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். சோ இதன் பிறகுதான் நாமக்கல்ல இருந்து கரூர் வந்த விஜய் அவர்கள் திருக்காம்புலியூர் சந்திப்பு பகுதியிலிருந்து பிரச்சாரம் நடக்கக்கூடிய பகுதிக்கு திரும்புற வழியில, அதற்கு முன்னாடி வரைக்குமே தாவேகா தலைவர் விஜய் அந்த பரப்புரை வேன்ல மக்களுக்கு கையசிச்சு கொண்டு அந்த முன்னாடி சீட்லயே உட்காந்துட்டு தான் வந்தாரு. அதன் பிறகு அந்த சீட்ல இருந்து அவர் எழுந்து போனதால ரசிகர்களும் தொண்டர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பார்க்க முடியல. சோ எப்படியாவது நம்ம தலைவரை பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில எல்லாருமே அந்த வாகனத்து பின்னாடி மக்கள் கூட்டம் அதிகமாகவும் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது ஒரு மிக முக்கிய காரணமாகவும் சொல்றாங்க. அவர் பேச ஆரம்பிக்கும் போதே இடையிடையே ஆம்புலன்ஸ்கள் போனதை நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு அவரே வழிவிடவும் சொல்லியிருப்பாரு. இடையிடையே ஒரு சிலர் மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே விஜய் அவர்கள் தண்ணீர் பாட்டில் எடுத்து அங்க மேல இருந்து போட்டு அவர்களுக்கு உதவி பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். சோ அதன் பிறகு தாவேகா தலைவர் விஜய் இந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கிளம்புறாரு. அதன் பிறகுதான் ஒவ்வொருத்தரா மயங்கி விழுகிறாங்க. ஆம்புலன்ஸ்களோட ஓட்டம் அந்த பகுதியில் அதிகமா இருக்கு. வரிசையா ஆம்புலன்ஸ் இருக்கு. நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் குழந்தைகளையும் பெண்களையும் கையில தூக்கிட்டு ஓடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். இதுவரைக்கும் 8 குழந்தைகள் உட்பட 40 பேர் பரிதாபமா இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை பெற்றுட்டும் வராங்க.
சோ இந்த நிகழ்வு தொடர்பா கரூர் மாவட்ட ஆட்சியர், தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், கரூர் மாவட்டத்தினுடைய மின்சாரத்துறை அதிகாரி ஆகியோர் இன்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்காங்க. இந்த பிரஸ் மீட்ல பேசின ஏடிஜிபி தேவாசீர்வாதம், இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில 10,000 பேர் நபர்கள் வரைக்கும் தான் வருவாங்க அப்படிங்கறதுனால நாங்க 500 காவல்துறையினரை இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த பகுதியில 25,000 27,000 மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில கூஞ்சதுனால இந்த கூட்ட நெரிசல் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அவங்க கொடுத்த பந்தோபஸ்து 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ADSPs, 4 DSPs, 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமா 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க. இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்க தான் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்க கேம்ப் பண்ணி ஃபுல்லா மானிட்டர் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பட்டல கம்ப்ளீட்டா. தாவேகா தலைவர் விஜய் அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில எந்த இடத்துல பிரச்சாரம் மேற்கொள்றாரோ அதுக்கு ஒரு 50 மீட்டர் முன்னாடியே காவல்துறையினர் இந்த பிரச்சார வாகனத்தை இந்த இடத்துல நிறுத்திக்கலாம், மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டே போகுது, இதுக்கு மேல போனோம்னா இன்னும் கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஎஸ்பி கரூர் டவுன் டிஎஸ்பி நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுற இடத்துக்கு அவர் தான் அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு, சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்காங்க, இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. ஸோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வண்டியை கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் 2 சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடம் தலைவரை யாராலும் பார்க்க முடியல. அந்த சமயத்துல இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இந்த கிரௌட் தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி. ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்ல நார்மலி இந்த வர கிரௌடே தலைவரை பார்க்கணுங்கிற எண்ணத்துல வர்றவங்க 2 புறமும் பார்க்க முடியாம போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, பிளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்ட விசாரிச்சோம். அதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நாங்கள் 12 மணி 11 மணிக்கெல்லாம் வந்துட்டோம், காலையில் கூட சாப்பிடாம வந்தவங்களாம் இருக்கிறாங்க, மத்தியானம் சாப்பிடாம நின்று இருக்காங்க, அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லா அங்கே பேஷண்டா வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ வெயிட் பண்ணும் பொழுது ஒரு தலைவருடைய வருகை டிலே தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த கிரௌட் ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி நடந்தது என்ன நடந்தது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும். பிளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸ் அங்க இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவரோட விசாரிச்சா நமக்கு என்னன்னு தெரிய வரும். இடையிடையே ஆம்புலன்ஸ் போனதையும் நம்ம பார்த்திருப்போம். திடீர்னு இடையில கரண்ட் கட்டு ஏற்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க கரூர் மாவட்ட மின்வாரியத்துறை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய சமயத்துல பவர் கட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை கரூர் மாவட்ட மின்வாரியத்துறை நிராகரிச்சிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேச வரதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் மரத்தின் மீது ஏறி அபாயகரமா நின்றுட்டு இருந்ததுனால அதனால எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிறிது நேரம் நாங்க பவர் கட் பண்ணணும், அதுவும் விஜய் அவர்கள் வரத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சம் இருப்பது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுச்சாமிபுரத்தில் காலையில் 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும், வேலுச்சாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும் பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது. ஸோ இதன் பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்திருப்போம். ஸோ இந்த சம்பவம் தொடர்பா விசாரணை நடத்துறதுக்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது, மக்கள் இந்த அளவுக்கு உயிரிழப்பதற்கான காரணம் என்ன, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஆணையம் சமர்ப்பிக்கக்கூடிய அறிக்கையின் மூலமா தான் நமக்கு தெரிய வரும். தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய அளவிலேயே இந்த சம்பவம் பெரிய பேசுபொருளாகவும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. பல்வேறு தலைவர்களும் தங்களோட
இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த 40 பேர்ல 8 பேர் குழந்தைகள் அப்படிங்கிற செய்தி வந்து மிகுந்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இனி அடுத்து வரக்கூடிய இந்த விசாரணை ஆணையம் சொல்லக்கூடிய அறிக்கையில மீண்டும் என்னென்ன மாதிரியான தகவல்களை அவங்க தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம்.